பூக்கி கார்த்திக் அது நல்லா இருக்கு. பூக்கி கார்த்திகா ஸ்டீரியோ டைப் ஆனா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். கல்ல தண்ணி தெரியுது படத்திலேயே எடுக்கிறது இஸ் நாட் ஈஸி. ஐ மீன் இந்த போஸை பாருங்க உங்களுக்கே தெரியும். சோ ஒரு ஹீரோயின் விட எனக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மரா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, நமக்கு நம்ம தான் கிளாப் பண்ணோம். இந்த வாட்டி அழமாட்டேன், ப்ராமிஸ். இட்ஸ் அ வெரி இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட். பர்சனலா லைஃப்லயும் சரி, கரியர்லயும் சரி. ஸோ ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஒரு புது ஐடென்டிட்டி கொடுத்துருக்குன்னு நம்புறேன். அன்னைக்கு தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வெளில வந்தவங்க என்கிட்ட பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, எல்லாம் பேசி பயங்கர எக்ஸைட்டடா இருந்தாங்க, பேசிட்டு சூப்பரா இருக்கலாம் சொல்லிட்டு, உங்களுக்கு முதல் படமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஆமாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ஒரு புது ஐடென்டிட்டி கொடுத்துருக்கு இந்த படம் எனக்கு. ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. லைக் ஒரு லைனா ஒரு நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஓகே இது நம்ம கொஞ்சம் அதிகமா அதே பண்றோமோ, ஒருவேளை போர் அடிச்சிருமோ பாக்குறவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு மாதிரி அதுல சிக்கிட்டு இருந்த ஒரு டைம்ல சரி இதுல இருந்து எப்படியாவது நம்ம வந்து வேற பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நம்ம நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுல சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படி டோட்டலா வேற ஒரு ஃபேஸ் ஆஃப் இதை வந்து எனக்கு ஓபன் பண்ணி விட்டது. அதை எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இந்த கேரக்டர். ஸோ அதுல ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. பூக்கி கார்த்திக் அது நல்லா இருக்கு. அடுத்து வந்து பூக்கி கார்த்திகா ஸ்டீரியோ டைப் ஆனா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஸோ நம்ம வந்து நமக்கு ஆசை இருக்கும், சரி இதுல இருந்து நம்ம வேற பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் நம்ம என்னதான் ட்ரை எல்லாம் பண்ணாலும் நம்ம அந்த ஆசையை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம நம்புறதையும் அவங்க நம்மளை நம்பி நமக்காக அதை பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும் இல்ல, அது இருந்தாதான் அந்த சப்போர்ட் இருந்தாதான் கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ அஸ்வின் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் போய் அவர்கிட்ட கேட்கல, அவருக்கே அந்த நம்பிக்கை வந்து அவரா வந்து என்னை கூப்பிட்டு வாங்க ப்ரோ நீங்க ஆக்சுவலி இது பண்ணுங்க அப்படின்ட்டு அவரே எனக்கு சொன்னாரு. ஸோ ஐ எம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தை லைக் இங்க வந்து இத்தனை பேர் இருக்கும். பட் இந்த படம் ஒர்க் ஆனதுக்கு பல காரணங்கள், இன்னும் அங்கெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்னி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு யங் டீமை நம்பி அந்த டீம் மேல ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வச்சு ஜாலியா ஒரு மாதிரி ப்ரொடியூசர் அப்படின்னா எங்களுக்கு பாக்கிறதுக்கு எந்த ஒரு அங்க இருக்கும்போது ஒரு ப்ரெஷரே இருக்காது, ஜாலியா இருக்கும். அவங்களும் ஒரு ஜாலியா வந்து செட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில தான் அந்த படம் ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த நம்பிக்கை வச்சிருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்ட் மை டீம், இந்த டீம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்னோட கோ ஆக்டர்ஸ் முக்கியமா சொல்றேன். என்னமோ தெரியல, ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் ஷூட்லயே வந்து ஒரு அழகான ஒரு வைப் வந்து செட் ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்த வைப்ல வந்து துளி கூட ஈகோலாம் இல்லாம எல்லாமே கிரஷ் ஆயிட்டு ஓகே இந்த சீன் நம்ம பண்றோம் எல்லாமே எக்ஸைட் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அது அமையலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த படம் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு வந்து எங்க ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் அதை அமைச்சு கொடுத்தது அந்த வைவ் அமைச்சு கொடுத்தது டைரக்டர் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சாந்தா சார், அவர் ஒர்க் பத்தி சொல்ல வேணாம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு பர்சனலா சில நிறைய விஷயங்கள் நடுவுல வந்து வென்ட் த்ரூ, ஆனாலும் வந்து அவர் வந்து ஷூட்டிங் அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு வந்து நான் பண்ணி கொடுத்தாரு அந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி எங்க டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, இந்த படம் உருவானதுக்கு காரணமா அந்த எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் நீங்க இத அவ்வளவு அழகா ரிசீவ் பண்ணீங்க. அன்னைக்கு ஃப்ரெஷ் ஷோல வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனலா பேசுனீங்க, உங்களை பார்க்க ஸ்கிரீன்ல பார்க்க புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம். ஸோ ஐ வாஸ் ரியலி ரியலி டச்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ பாரஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி டு உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ப்ரெஷ் ஷோல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ப்ரெஷ் ஷோக்கு அப்புறம் ஐ திங்க் இங்க வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த நர்வஸ்னஸ் அவ்வளோ ஹிட் ஆகல.
ஆனா நீங்க எல்லாரும் பார்த்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த சீன் இந்த மூமெண்ட் இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஃபர்ஸ்ட். அண்ட் இன்னைக்கு ஐ திங்க் த ஹீரோஸ் ஆர் ட்ரூலி த டெக்னீஷியன்ஸ். ஏன்னா இந்த படத்துல நம்ம 4 கேரக்டர்ஸ் இருந்தா கூட the 4 of us are there. ஆனாலும் கேமரா ஒரு கேரக்டர், விஎஃப்எக்ஸ் ஒரு கேரக்டர், ஏன்னா அது இல்லாம அந்த படமே இருக்காது. ஆர்ட் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்டைலிஷ் ஸ்ருதி. அவங்க வந்து நிறைய பேர் சொன்னாங்க பிரியா ஒரு கேரக்டர், ஆனா அவங்களோட காஸ்டியூம்ஸே ஒரு இன்னொரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபார் தட் அண்ட் டு கிவ் தட் ஃப்ரீடம் அண்ட் தட் கான்ஃபிடன்ஸ், தேங்க்யூ அஸ்வின். நிறைய ஐ திங்க் கொலாபரேட் பண்ணிட்டு இன்புட் எல்லாம் நான் கொடுக்கும் போது அவங்க தயங்காம கேட்டு கன்வின்ஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பா வைப்பாங்க படத்துல. சோ ஃபார் தட் தேங்க்யூ. குஷ்பு மேம், தேங்க்யூ வெரி 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 மச். அண்ட் கொஞ்சம் வருத்தமா இருக்கு எனக்கு, ஏன்னா ஒரு சீன் குஷ்பு மேமோட பண்ண சீன் ஒண்ணு கட் ஆச்சு. ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல சீன். பட் தேங்க்யூ மேம் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ அனி ஃபார் எவ்ரிதிங். நிறைய இருக்கு. ஸோ ஆனா அது சொன்னா நான் போயிட்டே இருப்பேன். ஸோ just thank you very much for everything you did. And to my castmates, நீங்க castmates இல்ல இனிமே, நீங்க என்னோட friends தான், அப்படிதான் நான் பார்ப்பேன். ரேஷ்மா, thank you for being such a support. கண்ல தண்ணி தெரியுது. Thank you for being such a support. Not only during the film's promotion time la romba supportive irundanga. So thank you for that. Santosh, my hero, it was I think adu indha madri oru character first padathile edukradhu is not easy. I mean in the pose paarenga ungalke theriyum. So props to you for doing that, and thank you for being a really good co-actor. Vinod, na vandu set la tired ah irundha எப்படியோ அது வந்து அவங்க தெரியாம பண்றாங்களா தெரிஞ்சு பண்றாங்களான்னு தெரியல, பட் somehow ஒரு காஃபி குடிக்காமே he'll come with his jokes and அவங்களோட energy and immediately boost everything. So Vinod, you are going to be a romantic hero from now on. And Santa sir, thank you for everything. Same இவங்க lot of other things happened too. ஆனா இவங்களோட டீம் இல்லாம அந்த மூவி அவ்வளோ விஷுவல்ஸ் எல்லாரும் பேசுறது, விஷுவல்ஸ், மியூசிக், விஎஃப்எக்ஸ், அங்கதான் ஹீரோஸ். அது இல்லாம அந்த படம் இருக்காது. சோ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸ்டண்ட் மாஸ்டர். நான் ஸ்டன்ட்ஸ் பண்ணலாம், ஆனாலும் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் லுக் லைக் தட். தேங்க்யூ ஃபாசில். தேங்க்யூ சாம். தேங்க்யூ டு ஆல் தி ADs and all the production assistants, everybody. And special thanks to Vikiana and Haryana. Okay, thank you everyone. அம்மா அப்பா கடவுள் தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ பாரிஸ், கண்ணிலே பேசுவேன்னு சொன்னதுக்கு தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி சக்சஸ் மீட், டபுள் ஆக்குபென்சி சக்சஸ் மீட்ல எல்லாரும் வந்து இவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. அண்ட் ரஜினி வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ரஜினி வந்து ஹீரோ, ரஜினி ஹீரோயின் கிடையாது. ரஜினி வந்து ஹீரோ, 2 ரஜினியுமே ஹீரோ. சோ ஒரு ஹீரோட கேரக்டர் என்ன நம்பி கொடுத்த டைரக்டர் அனந்திதா, ப்ரொடியூசர் குஷ்பு மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா வந்து எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு, ஹீரோயின் விட எனக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மரா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்படித்தான் தியேட்டர்ல ஒரு தடவை வெளியில வரும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் அதை விட ஒரு பெரிய பெரிய விஷயம் எனக்கு வேற எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. ஸோ ஐம் சோ ஹாப்பி. பிகாஸ் நான் நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு போய் அச்சீவ் பண்ணிட்டு நான் எங்களெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சேன் நிறைய பேர். ஸோ அவங்கள பார்க்க கொடுப்பன இல்லை. பிகாஸ் மனோரமா மேம், மணிவண்ணன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்க எனக்கு கொடுப்பன இல்லை. அவங்க சினிமாவுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, அவங்க சினிமாவுக்கு கொடுக்குற ஒரு ஒரு பக்தி வந்து ஒரு 0.5% நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ லவ் சினிமா. ஐ ஹோப் அந்த அந்த விஷயத்த நான் எப்பவுமே மனசுல வச்சுட்டு உங்களை எல்லாரையும் என்டர்டைன் பண்ணுவேன். அண்ட்
அப்கோர்ஸ் ஒரு படம் எடுத்தேன்னா நாங்க எல்லாருமே ஸ்கிரீனுக்கு முன்னாடி நடிச்சிடுறோம். பிகாஸ் ஸ்கிரீன் கேரக்டர் கொடுக்குறாங்க, அந்த கேரக்டர் வெளியில ஆடியன்ஸ் கொடுத்துடுறோம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய க்ரூ இருக்கு. அந்த க்ரூ எல்லாத்துக்குமே நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க யாருமே பின்னாடி எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளா வைக்கலன்னா நாங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த அளவுக்கு கொடுத்துருக்க முடியாது. ஸோ ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியா சொல்லிட்டே போலாம். பிகாஸ் அவ்வளவு பேர் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ஸோ அண்ட் தேங்க்யூ ஆடியன்ஸ்க்கு ஏன்னு சொல்லணும்னா, இதை நாங்க எப்படி எடுத்து போறோம் அப்படின்றத தாண்டி இது ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ண போறாங்கன்றது வந்து ரொம்ப பயமா இருந்தது பர்சனலி. ஸோ அது ரொம்ப அழகா அக்செப்ட் பண்ணி ஒரு ஒரு என்கரேஜ்மெண்டா எங்களுக்கு நிறைய பேர் வந்து பர்சனலாவும் பேசியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஐ ரெஸ்பெக்ட் தட். பிகாஸ் வந்து பார்த்துட்டு போறது விஷயம் இல்ல, பார்த்துட்டு ரெக்கக்னைஸ் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நாங்க எல்லாமே இந்த ரெக்கக்னிஷனுக்காக தான் we are working hard. ஸோ அந்த ரெக்கக்னிஷன் எல்லாரும் தந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஐம் சோ ஹாப்பி எல்லாரும் ஃபைனலி சக்சஸ் மீட் வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்தது. இட்ஸ் ஒரு மாதிரி பிளெஸிங்கா ஃபீல் ஆகுது. பிகாஸ் இது இந்த போஸ்டர்ல நீங்க பாக்குறது எல்லாமே இட்ஸ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். இங்க நிறைய பேரோட ட்ரீம், நிறைய பேரோட டேர்னிங் பாயிண்ட் கெரியர்ல. சோ அந்த விதத்துல என் லைஃப்லயும் இது ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ. டபுள் ஆக்குபென்சி மாதிரி ஒரு டீமோட நான் ஒர்க் பண்ணதுல ஐ எம் சூப்பர் ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ சோ மச். ஐ மேக் யூ ப்ரவுட். கண்டிப்பா நான் உங்களை எப்பவுமே வந்து என்டர்டெயின் பண்றதுல மட்டும் நான் மிஸ் பண்ணிடவே மாட்டேன். என்னைக்குமே முகம் சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்களை நான் கண்டிப்பா நான் ஆடியன்ஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அண்ட் யா, நானும் மறந்துட்டேன் அம்மா. அண்ட் அம்மா, என்னுடைய தங்கை அண்ட் என்னுடைய அக்கா அண்ட் டு தி வியூவர்ஸ் அண்ட் டு மை டீம், மை ஓன் டீம், என்னோட டீம், என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸர் அண்ட் மை அசிஸ்டன்ஸ், இவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஐ எம் சோ ஹாப்பி நவ். தேங்க்யூ. ஆமா, நம்ம தான் கிளாப் பண்ணோம். இந்த வாட்டி அழமாட்டேன், ப்ராமிஸ். தேங்க்யூ பிரஸ், தேங்க்யூ மீடியா. ரொம்ப 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 பாசிட்டிவா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. ரொம்ப 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 நன்றி. ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிடுறேன். ஏசிஎஸ் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. சுந்தர் சாருக்கு ரொம்ப நன்றி, இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. குஷ்பு ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. தேங்க்யூ தேங்க்யூ அனந்தா, தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் டே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு, படம் எப்படி ரிசீவ் ஆக போகுதுன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கமலால வந்துட்டு ஒரு 40-50% ஆக்குபென்சில இருந்தது. அண்ட் செகண்ட் டே படத்தை தூக்கிட்டாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டேன், படம் நல்லா இல்லையோ, ஏன் பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, பிரசன் மீடியா ஷோக்கு அப்புறம் நல்லா தானே இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயந்துட்டு படத்துல இருக்கிற டீமுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி நான் கேட்டேன், எப்படி என்ன பண்றது, என்ன பண்ணலாம், ப்ரமோஷன்ஸ் எங்கேயாவது போயிடுச்சா, இல்லைன்னா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, படத்துல ஏதாவது நம்ம தப்பு பண்ணிருக்கோமா, எப்படி மாத்தலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆர்கானிக் வேர்ட் ஆஃப் மவுத்னு ஒன்று இருக்கு. ஆர்கானிக் வேர்ட் ஆஃப் மவுத் இந்த படத்துக்கு என்னதுன்னா, இந்த படம் அவ்வளோ ரிசீவ் பண்ணல, அண்ட் இந்த படத்துக்கு தியேட்டர் லைஃப் அவ்வளோதான், அண்ட் ஓடிடியில பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. பட் ஐம் வெரி ப்ரவுட் டு சே, ஃப்ரைடே சாட்டர்டே சத்யம் பிவிஆர்ல இருக்கிற நிறைய தியேட்டர்ஸ் நம்ம படம் 70-80% ஆக்குபென்சில இருக்கு. அண்ட் ஆர்கானிக் மவுத் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து இஸ் மூவி இஸ் ரியலி குட். அண்ட் அது எனக்கு ரொம்ப 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 அதுதான் நான் சக்சஸா பாக்குறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நீங்க என்ன ஃபர்ஸ்ட் படத்திலே நல்லா ரிசீவ் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அது எனக்கு நான் ஐ ரியலி ஹோல்ட் இட் இன் மை ஹார்ட். ரொம்ப நன்றி. ஹஷிம் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா எடுத்திருக்கீங்க ஒரு படம், செம்மையா பண்ணிருக்கீங்க, கலகிட்டீங்க. நீங்க என்ன மைண்ட்ல வச்சிருந்தீங்களோ அதுதான் நீங்க இன்னைக்கு எடுத்து தியேட்டர்ல போட்டிருக்கீங்க. அண்ட் ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. சாந்தா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அழகா காமிச்சிருக்கீங்க, எல்லாருமே அழகா காமிச்சிருக்கீங்க. பியூட்டிஃபுல் கலர்ஸ். ஒரு தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு வாட்டி வேற மாதிரி இருக்கு, ஒரு ஸ்கிரீன்ல வேற அழகா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ப்ரோ. அசிஸ்டன்ட் டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி, கேமரா டீமுக்கு ரொம்ப 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 நன்றி. ஃபாசில் ப்ரோ, கலக்கிட்டீங்க
கலக்கிட்டீங்க. ஏன்னா விஎஃப்எக்ஸ் படத்துல சீம்லெஸ்ஸா பண்ணியிருக்காரு. அண்ட் அதுதான் நம்ம படத்தோட ஒரு மூவிங் ஃபேக்டர். அண்ட் நம்ம ஃபேண்டசின்னு சொன்னா அது விஎஃப்எக்ஸ் இல்லாம எப்படி, அது வந்துட்டு சூப்பரா லெஃப்ட் ஹேண்ட்ல ஒன்று பண்ணியிருக்காரு அவரு. தேங்க்யூ ப்ரோ. சக்தி சரவணன் மாஸ்டர், தேங்க்யூ சோ மச். அவர் வந்து நீங்க படம் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், நார்மல் ஃபைட் கிடையாது, 2 ஃபைட்டுமே ஆக்சசரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவர் ஆன் த ஸ்பாட் டக்குன்னு வேற ஒரு ஐடியா எடுத்துட்டு வந்து என்ன, நீங்க நிறைய பேர் சொன்னீங்க ஃபைட்டிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. அண்ட் ஆல் கிரெடிட்ஸ் டு மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ சோ மச். பிருந்தா மாஸ்டருக்கு நன்றி, ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ்க்கு நன்றி, விக்கி ப்ரோ, ஹரினா, ரொம்ப 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 நன்றி. அண்ட் நான் காஸ்ட் பத்தி சொல்லி ஆகணும். ஃபுல் மீல்ஸ்ல ரைஸ் இல்லைன்னா அது மீல்ஸே கிடையாது. தேங்க்யூ சம்யுக்தா, நீங்க தான் அந்த படத்தோட பேக் போன். லாஸ்ட் 20 மினிட்ஸ் அப்படியே கிரிப் பண்ணி மூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹோல்டிங் தி ஃபிலிம் ஃபார் தி லாஸ்ட் 30 மினிட்ஸ். அது நீங்க சூப்பரா பண்ணீங்க. ஒரு பஞ்ச் டைலாக் இருந்துச்சு, நான் மறந்துட்டேன். ஒரே ஒரு பஞ்ச் டைலாக் தான். ரேஷ்மா, தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் தி அதர் ரஜினி. சூப்பரா பண்ணீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்கும்போது தான் நான் ரேஷ்மாவோட சீன்ஸ் பாக்குறேன். ஏன்னா நானும் ரேஷ்மாவும் தனித்தனியா தான் ஷூட் பண்ணுவோம். நாங்க சேர்ந்து ஷூட் பண்ணது ஒரு 2-3 சீன்ஸ் தான் தவிர்த்து அவங்களோட சீன்ஸ்லாம் நான் பார்க்கல. தியேட்டர்ல நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச். வினோத் ப்ரோ, நம்ம கெமிஸ்ட்ரி தான் சகாவா இருக்கு பாருங்க கடைசியில. வினோத் ப்ரோவுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வினோத் ப்ரோ வந்து அவரோட பயப்படலாம் நான் மறந்துட்டேன். இது நான் வினோத் ப்ரோட ஃபர்ஸ்ட் படமா தான் பாக்குறேன். ஏன்னா அவ்வளோ கியூட்டா, அவ்வளோ அழகா, அவ்வளோ ஸ்வீட்டா, அப்படியே பப்பி டாக் மாதிரி ஆயிடுச்சு என்னோட கண்ணு அவர் பார்க்கும்போது. அண்ட் தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் கார்த்திக் டு லைஃப். செம அழகா பண்ணிருக்கீங்க. அண்ட் சாம்சியஸ் சார், ரொம்ப 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 நன்றி. நீங்க எந்த ஹீரோ எல்லாம் பார்க்காம நீங்க வேற ஒரு ஹீரோக்கு எப்படி மியூசிக் போடுறீங்களோ அதே மாதிரிதான் ஒரு சேஞ்சும் இல்லாம போட்டு கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச். நீங்க தான் அந்த படத்தை ஃபுல்லா கண்டெயின் பண்ணிருக்கீங்க. இமோஷனா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், இந்த படத்துக்கு நீங்க ஒரு சுவாரஸ்யமான, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஃபிளேவர் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் சாம்சியஸ் சார். ஸ்ருதி, தேங்க்யூ சோ மச் ஃபார் காஸ்டியூம்ஸ். நீங்க கொடுத்த மேல் காஸ்டியூமா இருக்கட்டும், ஃபீமேல் காஸ்டியூமா இருக்கட்டும், எனக்கு செட் ஆகிற மாதிரி, என்ன நல்லா இருக்கிற மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி ஸ்ருதி. ஸ்ருதி இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசியா உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. நான் எல்லா ரிவ்யூஸ் நீங்க எழுதுனது ட்விட்டர்ல பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், மேகசின்ஸ் எல்லாமே பார்த்தேன். நீங்க வேற ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோக்கு நீங்க எப்படி ஒரு காலம் எடுத்துட்டு நீங்க ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து எழுதுவீங்களோ அதே மாதிரிதான் எனக்கும் நீங்க எழுதிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. எந்த இதுவும் பார்க்காம நீங்க எனக்கு ரிவ்யூ கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆனஸ்ட். அண்ட் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், ஐ டெஃபினெட்லி கீப் என்டர்டெய்னிங். அன்னைக்கு நான் ப்ராமிஸ் பண்ணது நான் எப்பவுமே கீப் அப் பண்றேன். அண்ட் அகைன் தேங்க்யூ குஷு மேம், தேங்க்யூ அனந்தா. நீங்க இல்லாம அந்த படம் நடந்திருக்காது. நீங்க இல்லாம என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்காது. Thank you so much. Thank you God. Thank you to my family. Thank you to my other family. Thank you.